Good morning children. 6th standard social science. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் லெசன் பற்றி பார்த்துட்ருக்கோம். அதாவது மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்களுடைய இதை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அவங்களுடைய சிம்பிள்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். ராயல் இன்சிகினா அதாவது ராயல் அத்தாரிட்டி அவங்களுடைய சின்னங்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஸ்காப்டர் அப்படின்னா கோல், ட்ரம் முரசு அண்ட் ஒயிட் அம்பர்லா வெண்குடை வேர் யூஸ்ட் ஆஸ் த சிம்பிள் ஆஃப் ராயல் அத்தாரிட்டி. அதாவது ராயல் அத்தாரிட்டியாக இருக்கிறது இந்த மூணு தான் சொல்கிறாங்க. அதாவது கோல், முரசு, வெண்குடை. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சிம்பிள்ஸ் என்ன, போர்ட் என்ன, கேபிட்டல் என்ன அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சேராஸோடது வந்து பால்மெரியா ஃப்ளார் அதாவது பனம்பூ. எதுக்கு தெரியுமா? இது வந்து மாலையாக பனம்பூவை கோர்த்து மாலையாக போட்டுக்குவாங்க. அதாவது போரில் வெற்றி பெற்று வரவங்களுக்கு இந்த பூமாலையை வச்சு அது அவங்கள வரவேற்பாங்க. ஓகேவா? அப்போ சேரனுக்குடைய மாலை பூ என்ன அப்படின்னா பால்மேரியா ஃப்ளார் அப்படின்னு அர்த்தம். அது வந்து பனம்பூ. போர்ட் அப்படின்னா துறைமுகம். அவனுடைய துறைமுகம் முசிறி, தொண்டி. கேபிட்டல் தலைநகரம் வஞ்சி அல்லது கரூர். இப்போ இருக்கிற கரூர் தான் அப்போ வந்து வஞ்சி அப்படின்னு சொன்னாங்க. சிம்பிள்ஸ் பவ் அண்ட் ஏரோ. அடுத்தது சோளா, ஃபிக், லோயர் அதாவது அத்திப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அத்திப்பழம் தெரியுமில்ல, ஃபிக்னா அத்திப்பழம் தெரியும், அதனுடைய பூவு. போற்று புகார், கேபிட்டல் வந்து உறையூர் அல்லது புகார். அது சிம்பிள் டைகா சிம்பிள். அடுத்தது பாண்டியாஸ், மார்கோசா அதாவது நீம் ஃப்ளார் வேப்பம்பூ போட்டிருப்பாங்க. கொற்கை அவங்களோட கேபிட்டல் மதுரை. அவங்களோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா 2 ஃபிஷ். மைனர் chieftains ஆய், வெளிர் அண்டு கீழார். Apart from 3 great kings, there are several brave independent minor chieftains. அதாவது 3 பேர் தான் ரொம்ப ஃபேமஸான இண்டிபெண்ட் சீஃப்டாக இருந்தாங்க. சீஃப்டைன் அப்படின்னா தலைமை அதிகாரிகள், தலைமை சீஃப், படைத்தளபதி, அது மாதிரி இருப்பாங்களே அரசர்கள். The name ஆய் is derived from the ancient Tamil word ஆயர். அதாவது ஆய் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மன்னருடைய நேம் வந்து ஆய். அவர் வந்து அது எதிலிருந்து டிவைட் ஆகிருக்கு அப்படின்னா ஆயர். ஆயர் மீன் செப்யார்டு, அதாவது ஆணிரை மேய்ப்பவர்கள். ஆணிரை அப்படின்னா ஆடு மாடு கால்நடைகள் இருக்கு இல்லையா, கால்நடைகளை மேய்ப்பவங்க தான் ஆயர்னு சொல்லுவாங்க. அமாங் ஆய் சீஃப் ஆஃப் சங்கம் ஏஜ். அதாவது ஆயில் அந்த சங்கம் ஏஜில் இருந்தால் ஆயோட சீஃப் தலைமை யார் அப்படின்னா ஆதிரியன், திதிரன் அண்டு நன்னன். வேறு தான் அப்போ இம்பார்ட்டன்ட் நேம்ஸு. இதில் இருந்தவங்க வந்து இந்த 3 மன்னர்கள். யார்? ஆதிரன், திதிரன் அண்டு நன்னன். இவங்க 3மே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆய்வு மன்னர்கள். இது பார்த்திங்கன்னா இது யாரும் தெரியுதா? அதியமான் அண்டு ஔவையார். அந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பிளேட்டில் என்ன இருக்குது? ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் நெல்லிக்காய். உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஔவையார் வந்து அதியமானுக்கு நெல்லிக்காய் கொடுத்தாருன்னு. அந்த பிக்சர் தான் இது. The வெளிர் வெள்ளாளர்ஸ் constituted the ruling and land owning class in the Asian Tamil. அதாவது வெளிர் அண்டு வெள்ளாளர் அப்படிங்கிறவங்க நிலக்கிழாளர், நிறைய நிலங்களை வச்சுருந்ததா சொல்கிறாங்க. The famous வெளிர் were the 7 portents. அதாவது வெளிர் அப்படிங்கிறவங்க 7 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது கடையேழு வள்ளல்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, அவங்க தான். அவங்க யார் அப்படின்னா தேவர், பாரி, காரி, ஓரி, பேகன், ஆய், அதியமான் அண்டு நல்லி. இவங்க எல்லாம் தாமே கடையேழு வள்ளல்கள், 7 மன்னர்கள். ஸோ அதனால் அவங்கள வந்து கடை 7 வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. தே வேர் பாப்புலர் ஃபார் தியர் ஜெனரேஸ் போர்ட்ரேஸ் ஆஃப் தமிழ் பாய்ட்ஸ். அதாவது இவங்க வந்து தமிழ் பாய்ட்டர்ஸ் வந்து ரொம்ப என்ன பண்ணாங்க, மரியாதை கொடுத்து அவங்களோட அவையில் வச்சுருந்தேன்னு சொல்கிறாங்க. கிளார் வாஸ் த வில்லேஜ் சீஃப். அதாவது கிளார் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க வந்து கிராமத்துடைய தலைவர், வில்லேஜ் சீஃப். அடுத்தது சங்கம் குவாலிட்டி. அதாவது சங்கம் ஏஜில் சங்க காலத்தில் இருந்த அரசியல் என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கிங்ஷிப் அரசுரிமை, அதாவது அரசு உரிமை. த கிங்ஷிப் வாஸ் ஆர்டினரி. த கிங் வாஸ் கால்டு கோ. அதாவது இதில் வந்து அரசர் தான் ரொம்ப முக்கியமானவர். அவரை வந்து கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ஷார்ட்டன்டு ஃப்ரம் த கோன். இதை வந்து கோ அப்படிங்கிறது சொல்கிறத ஷார்ட்டட், கோன் அப்படிங்கிறதுலேருந்து வந்தது தான் கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படிச்சிருக்கீங்களா, மன்னனை குறிக்கும் வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா அரசன், கோ அப்படின்னு தான் சொல்லியிருப்போம். அதுதான் இது கோ. அடுத்தது வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன்
அண்டு இறைவன் வேர் த அதர் டைட்டில் பை விச் ஆஃப் த கிங் அட்ரஸ்டு. அதாவது மன்னனை பற்றி சொல்கிற இன்னும் சில வேர்டு என்ன அப்படின்னா வேந்தன் சொல்லுவோம், கோன்னு சொல்லுவோம், மன்னன் சொல்லுவோம், அது கொற்றவன், அப்புறம் இறைவன் இது இப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. The eldest son of the reigning king generally succeed to the throne. அதாவது அந்த த்ரோன் அப்படின்னா அரசுன்னு சொல்லுவோம் இல்லையா, அரண் என்ன சொல்கிறது, அந்த சிம்மாசனத்தில் தான் அந்த எல்டஸ்ட் சன் ஆஃப் த கிங் அவங்க தான் இருப்பாங்க. அவங்கள ஒரு மன்னனுடைய மூத்தவங்க இருப்பாங்களோ அவங்க தான் அந்த இதில் அரசாட்சியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோஆர்டினேஷன் ஜெர்மனி வாஸ் நோன் அஸ் அரசு கட்டிலேறுதல் ஆர் முடிசூட்டு விழா. இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஜெர்மனி என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு மன்னனா அவனுக்கு முடிசூட்டு விழா நடத்துகிறனா அரசு கட்டிலேறுதல் அல்லது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்க. த கிரவுண்ட் பிரின்ஸ் வாஸ் நோன் அஸ் கோமகன் while the young ones were known as இளங்கோ, இளஞ்செழியன் and இளஞ்சிரல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கிரவுண்ட் பிரின்ஸ் கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்கள கோமகன்னு சொல்லுவாங்க. யங் ஒன்ஸு ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்கள இளங்கோ, இளஞ்செழியன் அண்டு இளஞ்சேரல் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. கிங் ஹெல்ட் எ டெய்லி தர்பார் நாளவை அட் விச் ஹீ ஹர்ட் அண்ட் ரிசால்வ்டு ஆல் த டிஸ்பியூட்டஸ். அதாவது டெய்லியும் தர்பார் அப்படின்னா என்னது, அரசவை, நாளவைன்னு சொல்லுவாங்க. டெய்லியும் அரசர் அங்கே உட்காந்து நாட்டு மக்களுக்கு என்ன குறை என்ன அப்படின்னு விவாதம் நடத்துவாங்க. அதுக்கப்புறமா அதை சால்வ் பண்ணுவாங்க. இந்த இன்கம் டு த ஸ்டேட் வாஸ் த்ரோ டெக்ஸகன். அதாவது அந்த நாட்டுடைய இன்கம், அதாவது வருமானம் எதிலிருந்து வந்தது அப்படின்னா வருமான வரி கட்டுவாங்க இல்லையா, அதிலிருந்து தான் அவங்களுக்கு வருமானமே கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. Land tax was the main source of revenue and it was called இறை. அதாவது இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டேக்ஸ் எது அப்படின்னா லேண்ட் டேக்ஸ், நிலவரி தான் இது ரொம்ப சோர்ஸ், அதாவது மெயின் சோர்ஸாக இருந்துச்சு. இதை இறை அப்படின்னு சொன்னாங்க. This apart the state collected tolls and customs, tributes and fines. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன வரிகள் அவங்க கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னா டோல்கேட்டுன்னு சொல்லுவோம்ல, சுங்கவரி. இப்போ நம்ம லாங் டூர் இப்போ சென்னையெலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிட்டியில் பார்த்திங்கன்னா டோல்கேட் போட்டிருப்பாங்க. இடையில ரோட்டுக்கு இடையில நிறுத்தி அதுக்குண்டான வரி கட்டிட்டு அதுக்கு ஒரு ஸ்லிப் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் டோல்கேட்டுன்னு சொல்லுவாங்க, சுங்கவரின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கப்பம் கட்டுறது, அப்புறம் ஃபைன். இதெல்லாமே அவங்களோட ஃபைன் அப்படின்னா ஏதாவது தண்டனை கொடுத்தாங்கன்னா அதுக்குண்டான ஃபைன் கட்டுவாங்களே, அதிலிருந்து தான் அவங்களுடைய இன்கம் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. The kings and soldiers wore the heroic anklet. அதாவது அரசர்களும் படை வீரர்களும் அவங்களுடைய காலில் ஆங்க்லெட் அப்படின்னா வீரக்கழல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கழல் மாதிரி போட்டிருப்பாங்க. நமக்கு இப்போ கேர்ள்ஸ்லாம் கொலுசு போடுறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க ஒரு தண்டை அப்படின்னு சொல்லுவாங்க, கழல் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. ஆன் த ஆங்க்லெட் த நேம் அண்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் த வியோர் வேர் பிளாசோன்டு. அதாவது அந்த அணிகலன், அதாவது வீரக்கழலை பற்றினா அவங்களோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு என்ன படைக்கு போவாங்க இல்லையா, வீரர்களும் அரசர்களும் படைக்கு போவாங்க, யாரை வென்றாங்க, எந்த நாட்டை கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி அந்த கழலில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைசஸ் வேர் யூஸ்டு நாட் ஒன்லி டு ஃபைண்ட் அவுட் வாட் வாஸ் ஹேப்பனிங் வித்தின் த கண்ட்ரி பட் ஆல்சோ இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். அதாவது ஸ்பைசஸ் அப்படின்னா ஒற்றப்படைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எல்லா மன்னர்கிட்டையும் ஒரு ஒற்றர் இருப்பார். என்ன அப்படின்னா அவர் யாருன்னே தெரியாது, மக்களாக கலந்து, அதாவது நாட்டுக்குள்ளே என்ன நடக்குது, ஏதாவது புரட்சிகள் நடக்குதா, போர் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு மன்னர்கிட்ட சொல்லுவாங்க. அது உள்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டுலேயும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவுமே வெளிநாட்டு தூதுவர்கள் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நாட்டில் இருந்து அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க. ஏன் அப்படின்னா நம்ம நாட்டில் இருந்து அந்த நாட்டில் என்ன நடந்துகிட்ருக்குது, நமக்கு எதிராக ஏதாவது நடக்குதா, இல்லை நமக்கு ஃபேவராக ஏதாவது நடக்குதா அப்படின்னா அப்போதைக்கப்போ நம்ம அரசாங்கத்துக்கு சொல்கிறதுக்காக இப்போ அவங்க ஸ்பைஸ் வச்சுருக்காங்க. ஸ்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, தூதுவர்கள். இப்போ அது அது ஒற்றர்கள்னு சொல்கிறாங்க.
A wound in the back was considered a disgrace, and there are instances of kings fasting unto death because they had suffered such a wound in the battle. அதாவது உண்டு அப்படின்னா புண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது பேக்கு புறமுதுகில் புண்ணு. இப்போது ஒரு போருக்கு போனால் ஜெயிக்கணும், நேருக்கு நேராக நின்று ஜெயிச்சு வெற்றி பெறது இருக்காங்க. இல்லை அதுக்கு பயந்துக்கிட்டு ஓடும்போது என்ன பண்ணுவாங்கன்னா எதிர்நாட்டுக்காரன் அம்பு விடும்போது அது முதுகில் பட்டுரும். அப்படி முதுகில் பட்டதுன்னா அதுக்கு அவங்க அவமானமாக நினச்சாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிங் அப்படின்னா உண்ணாவிரதம் இருக்கிறது, விரதம் சாப்பிடாமல் இருந்து அவங்களுடைய உயிரை அவங்களே நீக்கிடுவாங்க. அதுதான் பேக் பவுண்டுன்னு புறமுதுகிட்டு ஓடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பயந்துக்கிட்டு ஓடும்போது பின்னாடி ஈட்டிலேயோ வாள்லேயோ குத்திட்டாங்கன்னா அது அவங்களுக்கு பெருத்த அவமானமாக இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க வாழ மாட்டாங்க, இறந்துருவாங்க. த கிங்ஸ் கோர்ட் வாஸ் கால்ட் அரசவை. அதாவது கோர்ட்டுன்னா அரசவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கோர்ட்டு தான் அரசவைன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் அது அரசவை அப்படின்னு சொல்லுவாங்க. The king occupied a ceremonious throne in the court called அரியணை. அதாவது கிங்கு உட்கார்ந்துருக்கிற இடம் அரியணைன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம அதில் தான் மன்னன் அரியணை ஏறுதல், முரசு கட்டில் ஏறுதல், அடுத்தது முடிசூட்டு விழா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு தோன் சேர் மாதிரி இருக்கும் இல்லையா, அதில் உட்காந்துருப்பார். In the court, the king was surrounded by officials, distinguished visitors and court poets. மன்னர் மட்டும் இருக்க மாட்டாங்க, மன்னரை சுற்றி மந்திரிகள், அதாவது மந்திரிகள் இருப்பாங்க இல்லையா, மந்திரிகள் இருப்பாங்க. அப்புறம் வெளிநாட்டு சிறப்பு விருந்தினர்கள்லாம் இருப்பாங்க. அடுத்தது கோர்ட் பாய்ட்ஸ் அப்படின்னா பாட்டெல்லாம் எழுதுவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் புலவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த 23 புலிகேசியில் பார்த்துருக்கலாமே, அது மேலே பார்த்திங்கன்னா அரசர் இவர் வடிவேல் அரசராக உட்காந்துருப்பார். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறையா மன்னர்கள், படைத்தலைவர்கள், அடுத்தது மந்திரிகள், பொயட்டர்ஸ் எல்லாருமே 2 சைடு உட்காந்துருப்பாங்க. அவங்கள தான் சொல்கிறாங்க. The rulers had 5-fold duties. They were encouraging learning, performing rituals, presenting gifts, protecting people and punishing the criminals. அதாவது இவங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா 5 ஒர்க் இருக்குது. இம்பார்ட்டன்டான 5 ஒர்க் என்னென்னா, என்கரேஜிங் லேர்னிங் கல்வி கற்கிறதுக்கு ஊக்குவிக்கிறது, பர்ஃபார்மிங் ரிட்டல்ஸ், அடுத்தது ப்ரெசென்டிங் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்கன்னா வாங்கி கொடுக்குறது, ப்ரொடக்டிங் பீப்புள் மக்களை பாதுகாத்தல், அண்டு பனிஷிங் த கிரிமினல்ஸ் அதாவது குற்றம் செஞ்சவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. இதெல்லாம் தான் இவங்களுடைய அரசருடைய ஒரு இம்பார்ட்டண்டான ஒர்க்காக இருக்கும். அம்பாசிடர்ஸ் வேர் எம்ப்ளாய்டு பை த கிங்ஸ். They played a significant role. The king was adjusted by a member of officials. They were divided into 5 குழு. அதாவது இவங்க மட்டும் இல்லாமல் அரசர்களுக்கு வேலை செய்கிறதுக்காக, அரசர்கள் சொல்கிறத கேட்குறதுக்காக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா 5 குழு அப்படின்னு பேர். அதில் 5 மெம்பர் கமிட்டி இருப்பாங்க. அடுத்தது பேரயம் அப்படின்னா 8 பேர் இருப்பாங்க. இது மாதிரி 2 குழு இருக்குது. தேர் ஆர் டிவைடட் இன்ட்டு 5 குழு, பேரயம் அப்படின்னு இருப்பாங்க. 2 பேர் இருக்காங்க. 5 மெம்பர்ஸ் உள்ளது 5 குழு, 8 பேர் இருக்கிற குரூப் பேரயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோன் அஸ் தானை தலைவன். இது The permanent weapons used during the period were sword, kadayam, tamaram, spurs, bow and arrows. அது மட்டும் இல்லாமல் இவங்களெல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது ஆர்மி ஒன்று இருக்குது. The king's army consisted of 4 divisions, namely infantry, cavalry, elephants and chariot force. அதாவது ஆர்மி படைகள் அப்படின்னு சொல்கிறோம். படைகள் 4ஆக இருந்துச்சு. என்னென்னா, ஒன்று இன்ஃபேண்ட்ரி,
காலாட்படை, அதாவது காலில் நடந்து வீரர்கள் போகாமல் இல்லையா, அந்த படை ஒன்று. கேவலரி அப்படின்னா குதிரைப்படை, குதிரையிலிருந்து குதிரை மேலே உட்காந்துக்கிட்டு போவாங்க இல்லையா, அது ஒன்று. அது வந்து எலஃபண்ட்னா யானைப்படைகள், யானை மேலே போகிறது. அண்டு சாரியாட்டு தேர்ப்படை, அதில் தேரில் போவாங்க. ஸோ 4 டிவிஷன் இருந்துச்சு ஒரு படையில், ஒரு ஆர்மியில் 4 டிவிஷன் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காலாட்படை, இன்ஃபென்ட்ரி, கேவலரி, எலஃபண்ட் அண்டு சேரியாட் ஃபோர்ஸ், 4 படை. காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை அண்டு தேர்ப்படை. இந்த ஆர்மி வாஸ் நோன் அஸ் படைகள். அதாவது ஆர்மி என்னன்னு சொன்னோன்னா படை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீஃப் ஆஃப் த ஆர்மி வாஸ் நோன் அஸ் தானை தலைவன். அதாவது இந்த படைகளுடைய தலைவரை வந்து தானை தலைவன் சொல்லுவாங்க. அதாவது யார் சொல்கிறாங்க, தளபதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து தானை தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெர்மனன்ட் வெப்பன்ஸ் யூஸ்டு டியூரிங் திஸ் பீரியட் வேர் ஸ்வாட், கடையம், டமாரம், ஸ்போர்ஸ், பவ் அண்ட் ஆரோஸ். இவங்க பெர்மனண்ட்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த வெப்பன்ஸ் என்ன அப்படின்னா ஸ்வாடு வால், வீச்சாழ்வா, கடாயம் ஷெல்டு, அதாவது கேடயம்னு சொல்லுவாங்க. கேடயம் அந்த என்ன சொல்கிறது, இட்லி மேலே மூடும் இல்லையா அந்த லிட்டு, அது மாதிரி கையில் ஒன்று பிடிச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு வால் வீச்சும் போது அதுதான் வந்து கடாயம். அந்த கடாயம்னு சொல்லுவாங்க. கேடயம் அதாவது கேடயம் அந்த கையில், ஒரு கையில் அதை கையில் பிடிச்சிருப்பாங்க, ஒரு கையில் என்ன பண்ணுவாங்க வால் வீசுவாங்க, அதுதான் கேடயம். அதாவது என்ன அப்படின்னா அடுத்தவங்க அடிக்கும்போது அதுக்கு வந்து பாதுகாப்புக்காக முன்னாடி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் டமாரம், லான்ஸ், ஸ்பேரோ, பவ் அண்டு ஏரோஸ். Tamaram is mentioned as the missile to be thrown at the enemy from the distance. அதாவது டமாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரொம்ப தூரமாக தூக்கி எறிகிற மிசில், ஏவுகணை மாதிரி போகிற ஈட்டி. த்ரோன் அட் த எனிமி ஆஃப் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்துக்கு போகிற ஈட்டி மாதிரி இருக்கும், அதுதான் சொல்லுவாங்க. The place where the weapons were kept was known as படைக்கொட்டில். அதாவது இந்த இதில் வெப்பநிலை வைக்கிற இடத்துக்கு வந்து படைக்கொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த பிளேஸ் இருக்கும் இல்லையா, ஒரு வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க, அதுக்கு பேர் தான் படைக்கொட்டில். இந்த ஃபோர்ட் were protected by deep moat and trenches. Their war drum was worshipped as the deity. அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அந்த ஃபோர்ட்டு, கோட்டைகளை பாதுகாக்கிறதுக்காக மோட்ஸ் நம்ம ஏற்கனவே படித்த அகழிகள் எல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. லா அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது லா அப்படின்னா சட்டமும் நீதியும், என்ன சட்டம் அண்டு நீதி அப்படின்னு சொல்கிறாங்க. த கிங் வாஸ் த ஃபைனல் அத்தாரிட்டி ஃபார் அப்பியர். இந்த கிங்கு தான், அரசர் தான் அதனுடைய ஃபைனல் அத்தாரிட்டி. அதனுடைய ஒரு நாட்டோடைய சட்டத்திட்டங்களை நிறைவேற்றுறதில் அரசரை தான் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிட்டல் டவுன் த கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வார் கால்டு அவை. அதாவது அந்த கோர்ட் வந்து அவைன்னு சொல்லுவாங்க. இந்த வில்லேஜஸ் மன்றம் சர்வ்டு அஸ் த பிளேஸ் ஃபார் டிஸ்பென்சிங் ஜஸ்டிஸ். அடுத்தது வில்லேஜ் சைடு பார்த்தீங்கன்னா மன்றம் சொல்லுவாங்க. மன்றம் நடத்தி அதில் வச்சு அவங்களுடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்குவாங்க. பனிஷ்மெண்ட் வாஸ் ஆல்வேஸ் சர்வ்டு. பனிஷ்மெண்ட்டும் நிறையா இருந்துச்சு, ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்கியூட்டிங் வாஸ் ஆர்டர்ட் ஆஃப் தீஃப் கேசஸ். த பனிஷ்மெண்ட் அவார்ட் ஃபார் அதர் கிரைம்ஸ் இன்க்ளூடிங் beheading, mutilation of the offending limbs of the body, torture and imprisonment and imposition of fines. அதாவது அந்த அப்போ காலத்தில் பார்த்திங்கன்னா பனிஷ்மெண்ட்டு, தண்டனைகள் வந்து ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு. குற்றம் செய்கிறவங்கள வந்து குற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய குற்றமாக இருந்தால் தலையை எடுத்துருவாங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் அப்படிங்கும்போது உடம்பு நம்ம பாடியில் இருக்கிற ஏதாவது பார்ட்ஸை வந்து எடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஃபைன் கொடுத்தாங்க, சிறைச்சாலையுமே கொடுத்துருந்தாங்க. ஸோ அவன் என்ன மாதிரியான தப்பு செய்கிறானோ அந்த தப்புக்கு உண்டான தண்டனைகள் கொடுத்துருந்தாங்க. லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், த என்டையர் கிங்டம் வாஸ் கால்டு மண்டலம். அதாவது அந்த கிங்டம் ஃபுல்லாகவே அரசாட்சி புரிகிற எல்லா இடத்தையுமே என்ன சொல்லுவாங்க, மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டலம் வாஸ் டிவைடட் இன்டு நாடு. மண்டலங்கள் ஒரே மண்டலமாக இருக்கும், அந்த மண்டலங்களை தனித்தனியாக பிரிக்கிறதா நாடுன்னு சொல்லுவாங்க. குற்றம் வாஸ் சப்டிவிஷன் ஆஃப்
குற்றம் வாஸ் சப்டிவிஷன் ஆஃப் நாடு. அதாவது நாட்டில் அடுத்த பாட்டு என்னன்னா குற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூற்றம் அப்படின்னா நாட்டில் இருக்கிற இன்னொரு நாட்டை தனியாக பிரிக்கிறது. நமக்கு வந்து தமிழ்நாடுன்னு இருக்கும், அப்புறம் டிஸ்ட்ரிக் இருக்குது, அப்புறம் வில்லேஜஸ் இருக்குது, தாலுக்கா இருக்குது, தாலுக்காக்குள்ளே வில்லேஜஸ் இருக்குது, வில்லேஜஸ்குள்ளே சின்ன சின்ன பஞ்சாயத்துக்குள்ளே சின்ன சின்ன ஊர் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒவ்வொன்றா டிவைட் பண்ணாங்க. இந்த ஊர் வாஸ் எ வில்லேஜ். அதாவது அதுக்கப்புறமா கூற்றம் அப்படிங்கிறத பிரித்ததுக்கப்புறமா ஊர் அப்படின்னு பிரித்தாங்க. ஊர் தான் வந்து வில்லேஜ். கிளாசிஃபைடு இன்டு பேரூர், அதாவது பிக் வில்லேஜ். பேரூர் அப்படின்னா பெரிய வில்லேஜை பேரூர்னு சொன்னாங்க. சிற்றூர் அப்படின்னா எ ஸ்மால் வில்லேஜ், சின்ன ஊரை ஸ்மால் வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் மூதூர் அண்ட் ஓல்டு வில்லேஜ், பழமை வாய்ந்த ஊர்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து மூதூர்னு சொன்னாங்க. டிபெண்டிங் அப்பான் இட்ஸ் பாப்புலேஷன் சைஸ் அண்டு ஆன்டிக்வைட்டி. இதெல்லாம் எப்படி பிரித்தாங்கன்னா அந்த மக்கள் தொகை பரப்பளவு வச்சு பிரித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டினம் வாஸ் த நேம் ஆஃப் த கோஸ்டல் டவுன் அண்ட் புகார் வாஸ் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் ஹார்பர் டவுன். அதாவது பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட்டினம் அப்படிங்கிறது கடற்கரை ஓரமாக இருக்கிறதா பட்டினம்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து என்னென்னா கோஸ்டல் டவுனான்னு புகார், அதாவது என்ன சொல்கிறோம், போர்ட் அப்படின்னா துறைமுகம் சொல்லணும் இல்லையா, கடற்கரை ஓரம் இருக்கும். அப்போல்லாம் வந்து ட்ராவல்ஸ் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணாங்கன்னா ஷிப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு பொருளாக வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கும் இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் செய்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஷிப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த ஷிப்பு வந்து நிற்கிற இடம் தான் போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸு புகார்னு சொல்லுவாங்க, அது பட்டினம்னு சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ்: புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை, முசிறி, வஞ்சி ஆர் கரூர் அண்டு காஞ்சி. இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் டவுன்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஹார்பர் அப்படின்னு என்ன தெரியுமா, நம்ம சிங்கம் படத்துலலாம் வரும் இல்லையா, துறைமுகத்தில், அதாவது என்ன சொல்கிறாங்க, ஹார்பர், அந்த டேனியல் வந்து இறங்குற இடம் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து ஹார்பர்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன், டுடே ஹோம்ஒர்க் ரைட் இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக ரைட் பண்ணுங்கள். அடுத்தது ராயல் இன்சிகினா, அந்த பேரா ஸ்கப்டர், ட்ரம்மு, ஒயிட் அம்பர்லாம், இந்த 3 ரைட் பண்ணோம். அடுத்தது ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாகவே ரைட் பண்ணுங்க. என்ன அப்படின்னா மைனர் சீஃப்டன் ஆய், வெளிர் அண்டு கீழார். இந்த பேராகிராஃபு, அதுக்கு கீழே இது, நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக கீழார் வாஸ் த வில்லேஜ் சீஃப், இது வரைக்கும் ரைட் பண்ணுங்கள். Okay children, we will see next class.